ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான கர்த்தருடைய நாளிலே, இந்த ஆராதனையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக வரவேற்றுக் கொள்கின்றேன். கடந்த 3 வாரங்களாக கர்த்தருடைய அழைப்பும் அதன் நோக்கமும் என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டு வருகின்றோம். காட்ஸ் காலிங் அண்ட் இட்ஸ் பர்பஸ் என்ற தலைப்பிலே நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும், என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பிலே தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கின்றார். அந்த நோக்கத்தை நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை நாம் எல்லோரும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவோமே ஆனால் கர்த்தருடைய சித்தம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லி பார்த்தோம். சரி, கர்த்தருடைய அழைப்பின் நோக்கத்தை எப்படி நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும்? கர்த்தருடைய நோக்கத்தை எப்படி நீங்களும் நானும் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி நெகேமியாவின் வாழ்விலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். தேவனுடைய சமூகத்திலே நீங்களும் நானும் காத்திருந்து அவருடைய பிரசன்னத்திலே நீங்களும் நானும் இருக்கும்போது தேவன் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர், உங்களை கொண்டும் என்னை கொண்டும். அதை தான் பார்த்தோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம், God will put desire in our heart. அதன் பிறகு அந்த டிசையரை ஆக்ஷனாக தேவன் மாற்றுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தர் அழைத்திருக்கிறார், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அந்த அழைப்பிலே நீங்களும் நானும் நிலைத்திருந்து தேவனுடைய சமூகத்திலே நீங்களும் நானும் காத்திருந்து தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிற போது தேவன் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மை கொண்டு அந்த காரியங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். தேவனுடைய அழைப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. தேவன் அழைத்த அழைப்பிலிருந்து நீங்களும் நானும் விலகி ஓட முடியும். தேவன் அழைத்த அழைப்பிலிருந்து நீங்களும் நானும் அபாத்திரமாய் மாற முடியும் என்று சொல்லி சவுல் ராஜாவின் வாழ்விலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நீங்களும் நானும் பாத்திரமாய் இருக்கிற போது அந்த காரியங்களை தேவன் நம்மை கொண்டு செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டிலே அநேக மனிதர்களை தேவன் அழைத்திருக்கிறார். அழைத்த ஒவ்வொரு மனிதரோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதுதான் இந்த நாளில் பாடணும், உடன்படிக்கை எனக்காக செய்திருக்கிறீர் என்று சொல்லி. கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே அழைத்த மனிதர்களோடு கூட தேவன் என்ன செஞ்சிருக்காரு? உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் மக்களாகிய உங்களோடும் என்னோடும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து, பழைய உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும்படி அவர் மரணமடைந்து, அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அப்போ அந்த உடன்படிக்கை என்ன என்று சொல்லி பார்க்க வேண்டுமே ஆனால் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எடுத்தவர்கள் வாசிப்போம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். போதும், புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. புதிய உடன்படிக்கை என்று சொன்னால் இன்னொன்று என்ன இருக்கணும்? பழைய உடன்படிக்கை இருக்க வேண்டும். அப்போ புதிய உடன்படிக்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கும் திருச்சபைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். நம்மோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறார். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே பழைய உடன்படிக்கைகள் இருக்கிறது. வேத புஸ்தகத்தை மையமாக இருப்பது என்ன என்று சொன்னால் உடன்படிக்கை.
ஒருவேளை உடன்படிக்கையை வேத புஸ்தகத்திலிருந்து நீங்களும் நானும் எடுத்து விட்டால் இந்த பைபிள், இந்த வேதாகமம் ஒரு ஹிஸ்டரி புக்காக மாறிவிடும். அப்போ வேத புஸ்தகத்தின் மையத்தில் உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் மையத்திலே வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேக உடன்படிக்கையை அநேக மனிதர்களோடு கூட செய்திருக்கிறார். வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், இந்த முழு வேதாகமத்தில் 7 விதமான உடன்படிக்கைகள் இருக்கிறது என்று சொல்லி. எத்தனை கவர்னன்ட்? 7 கவர்னன்ட். 7 உடன்படிக்கைகளை தேவன் செய்திருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னதாக கவர்னன்ட், உடன்படிக்கை என்றால் என்ன? இந்த உடன்படிக்கை என்பது சாதாரணமாக நீங்களும் நானும் உபயோகிக்காத ஒரு வார்த்தை இல்லை. ஆனால் நமக்கு தெரியும், அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட் இதெல்லாம் தெரியும் இல்லை, ப்ராமிஸ் இதெல்லாம் தெரியும். அப்போ இந்த உடன்படிக்கை என்பது இருவருக்கு இடையிலே நடக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட், லீகல் அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட். தேவன் இப்படியாக பழைய ஏற்பாட்டிலே மனிதர்களோடு கூட கான்ட்ராக்ட், அக்ரிமெண்ட் பண்ணி வைத்திருக்கின்றார். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 7 விதமான கவர்னன்ட், 7 விதமான உடன்படிக்கைகள் இந்த முழு வேத புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது உடன்படிக்கை யாரோடு கூட செய்தார் என்று சொன்னால், ஆதாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். அதுதான் அடாமிக் கவர்னன்ட் என்று சொல்கின்றோம். இரண்டாவதாக தேவன் நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். மூன்றாவதாக ஆபிரகாமிக் கவர்னன்ட், ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். நான்காவதாக மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்களோடு செய்த உடன்படிக்கை, மோசாயின் கவர்னன்ட் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவதாக தாவீதோடு கூட செய்த உடன்படிக்கை, டேவிடிக் கவர்னன்ட் என்று சொல்லி 5 உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவைகளின்படி அல்ல, நான் ஒரு புதிய உடன்படிக்கையை நான் செய்வேன் என்று சொல்லி. ஆறாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட, திருச்சபையோடு கூட, உங்களோடும் என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக பழைய உடன்படிக்கையும் பார்த்து விட்டு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வருவோம். அது இல்லாமல் கடைசியாக ஒரு கவர்னன்ட் இருக்கு. அது என்னன்னா, வெளிப்படுத்துதலிலே மேரேஜ் கவர்னன்ட், ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சபையோடு கூட ஆட்டுக்குட்டியானவருக்கு நடக்கக்கூடிய அந்த கல்யாணத்தை ஒரு கவர்னன்ட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. 7 உடன்படிக்கைகள் இந்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இது 7 மாத்திரம் அல்ல, மொத்தம் 8 உடன்படிக்கைகள் இருக்கிறது என்று சொல்லி. எத்தனை உடன்படிக்கை? 8 உடன்படிக்கை. அவர்கள் சொல்லுவது, முதலாவது உடன்படிக்கை என்ன என்று சொன்னால் ட்ரினிட்டி கவர்னன்ட் என்று சொல்லுகிறார்கள். டிவைன் கவர்னன்ட் அல்லது ப்ரீ கிரியேஷன் கவர்னன்ட் என்று சொல்லுகிறார்கள். தியாலஜிக்கலாக பார்க்குறவங்க அது இந்த வேத புஸ்தகத்தில் இல்லை. அதை என்ன என்பதை மேலோட்டமாக பார்த்துவிட்டு இந்த நாளுக்கான செய்திக்குள்ளாக போவோம். ப்ரீ கிரியேஷன், இந்த உலகத்தை தேவன் உருவாக்குவதற்கு முன்னதாக ஒரு கவர்னன்ட் பண்ணாங்களாம். யாருக்கு இடையிலே என்று சொன்னால் டிவைன் கவர்னன்ட், அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆகிய திரியேக தேவனுக்குள்ளாக நடந்த ஒரு உடன்படிக்கை. நமக்கு நன்றாக தெரியும், கர்த்தர் at the beginning he can see the end, at the end he can see the beginning. இந்த உலகத்தை தோற்றுவதற்கு முன்னதாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்கள் மூவருமாக இணைந்து பேசிக்கொள்கிறார்கள். நாம் உலகத்தை உருவாக்கப் போகிறோம், மனிதரை உருவாக்கப் போகிறோம். அந்த மனிதன் என்ன செய்வான்? நிச்சயமா விழுந்து போவான். அந்த மனிதனை ரட்சிப்பதற்கு ஒரு திட்டம் வேண்டும். விழுந்து போன மனிதனை எப்படி ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர முடியும் என்று சொல்லி இந்த மூவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது கிரைஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லை, கிரைஸ்ட் ஜீசஸ். இப்போ ஒரு கேள்வி, கிரைஸ்ட் ஜீசஸ்னா என்ன, ஜீசஸ் கிரைஸ்ட்னா என்ன? இந்த வித்தியாசம் எத்தனை பேருக்கு தெரியும்?
கிரைஸ்ட் ஜீசஸ், ஜீசஸ் கிரைஸ்ட், இரண்டுமே ஒரே நபரை தான் குறிக்கிறது. ஆனால் வெவ்வேறு காலகட்டங்களிலே அந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிருப புஸ்தகங்களை நீங்களும் நானும் வாசிப்போமானால் பொதுவாக பேதுருவினுடைய நிருப புஸ்தகங்களாகட்டும் அல்லது பவுலின் நிருப புஸ்தகங்களை படிக்கும்போது இந்த இரண்டு வார்த்தைகள் வரும். என்ன வரும்? கிரைஸ்ட் ஜீசஸ், ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம என்ன செய்வோம்? ரெண்டையும் ஒரே நபர் என்று சொல்லி நீங்களும் நானும் புரிந்து கொண்டு படித்தால் அதனுடைய சத்தியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியாது. உதாரணத்திற்கு ஒரு வசனத்தை வாசிப்போமே, ஸ்லைடில் இல்லை, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய, இயேசு கிறிஸ்துவின், யாருடைய ஊழியக்காரர்? இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. போதும். இந்த இடத்துல பரிசுத்த பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார். இவர் யாருடைய ஊழியக்காரர்? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர். ஆனால் நீங்களும் நானும் யாருக்குள்ளாக இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிறோம். கிறிஸ்து இயேசு என்று சொன்னால் மனிதனாக கிறிஸ்து பிறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து மரிக்கும் வரைக்கு பின்பதாக வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் ஆஃப்டர் பர்த். கிரைஸ்ட் ஜீசஸ் என்று சொன்னால் அதற்கு முன்னதாக ஆதி காலத்தில் இருந்த குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் கிரைஸ்ட் ஜீசஸ். அப்ப கிரைஸ்ட் ஜீசஸும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது கிரைஸ்ட் ஜீசஸ் சொல்றாராம், குமாரனானவர் சொல்றாரு, நான் போய் இந்த ஜனங்களுக்காக நான் மரித்து இவர்களுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அவர் சொல்லும்போது இந்த மூவருக்கும் இடையிலே நடந்த ஒரு உடன்படிக்கை தான் ப்ரீ கிரியேஷன் கவர்னன்ட் அல்லது ட்ரினிட்டி கவர்னன்ட் அல்லது டிவைன் கவர்னன்ட் என்று சொல்லப்படுகிறது. சரி, இதை விட்டுருவோம். நம்ம வேத புஸ்தகத்தில் இருக்கிற கவர்னண்ட்டை மாத்திரம் பார்ப்போம். அப்போ முதல் கவர்னன்ட் என்னது? அது முடிஞ்சிருச்சு, அதை விட்டுருவோம். அடுத்தது என்ன இருக்கு? ஆடாமிக் கவர்னன்ட். ஆதாமோடு கூட உடன்படிக்கை செய்தார். இப்போ ஒரு கேள்வி, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் எங்கேயாவது உடன்படிக்கைங்கிற வார்த்தை இருக்கா? இல்லவே இல்லை. மோசே எழுதவே இல்லை உடன்படிக்கை. அப்ப எப்படி ஆதாமோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்தார் என்று சொல்ல முடியும்? எடுத்தவர்கள் வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கைகளை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். போதும். ஆதாமின் போல உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க ஆதாமை போல உடன்படிக்கையை மீறினார்கள் என்று சொல்லி. அங்கேதான் ஆதாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாமோடு கூட என்ன உடன்படிக்கை செய்தார்? முதலாவதாக அவங்களை கொண்டு வந்து எங்க வச்சாரு? ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டு, ஏதேன் தோட்டத்தை அவர்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாரு. என்ன கண்டிஷன்? எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் எதை மட்டும் புசிக்கக்கூடாது? நன்மை தீமை அறியும் கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாது. அப்போ ஒரு கண்டிஷன். இது ஒரு கண்டிஷனை கொடுத்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுத்துருக்கிறார். ஆனால் ஆதாம் என்ன செஞ்சாரு? ஆதாம் முதல்ல சாப்பிட்டாரா? ஏவாள் சாப்பிட்டாங்களா? ஏவாள் சாப்பிட்டாங்க. ஆனால் இந்த சத்ருவானவன் என்ன செஞ்சாரு? யார்கிட்ட வந்து முதல்ல பேசினாரு? ஆதாம்கிட்ட பேசலை. அவருக்கு தெரியும் ஆதாம்கிட்ட பேசினா அவ்வளோ கஷ்டம், இவரை ஏமாற்ற முடியாதுன்ட்டு. யாரை தான் ஏமாத்துச்சு? ஏவாளை ஏமாத்துச்சு. ஆனால் ஏவாளை ஏமாத்தினா யாரும் ஏமாந்துருவான்னு தெரியும், ஆதாமும் ஏமாந்துருவான்னு தெரியும். மெதுவாக வந்து பேசிச்சு. என்ன பேசிச்சு? கர்த்தர் இந்த கனிகளையெல்லாம் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ? அப்படி சொன்ன உடனே அது மாத்திரம் இல்லை, சொன்னார், இந்த கனிகளை புசிக்கும் நாளிலே நீங்கள் கர்த்தரை போல மாறுவீர்கள் என்று சொன்ன உடனே ஏவாள் என்ன செஞ்சிட்டாங்க? புசிச்சுட்டு தான் மட்டும் கட்டதும் பத்தாதுன்னு கணவன் இடத்துலையும் கொடுத்துட்டாங்க. அப்போ உடன்படிக்கையை மீறியபடினாலே
ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டார். அதுதான் முதலாவது உடன்படிக்கை. இரண்டாவது உடன்படிக்கை என்னது என்று சொன்னால், எடுத்தவர்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்த வில் மேகத்தில் தோன்றும்போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். என்ன சொல்றாருன்னா, வானவில்லை உண்டாக்கி கர்த்தர் என்ன சொல்றாரு? இனிமேல் மக்களை ஜலத்தினாலே அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை, நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அது நோவாவோடு செய்த உடன்படிக்கை. மூன்றாவது என்னது? ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கை. எடுத்தவர்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போமே. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். என்ன சொல்றாரு? ஆபிரகாமோடு கூட உன்னோடு கூட நான் உடன்படிக்கை செய்வேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை முழுமையாய் படிக்கும்போது கர்த்தர் எப்படியாக அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டார் என்று சொல்லி தெரியும். அந்த காலத்தில் எப்படி உடன்படிக்கை செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு மிருகத்தை எடுத்து அதை இரண்டாக வெட்டி ஒரு பகுதியை இந்த புறமும் ஒரு பகுதியை அந்த புறமும் போட்டுவிட்டு அதிலே நடப்பார்கள். நடக்கும்போது இருவரும் நடக்கணும். அக்ரிமெண்ட் போட்ட 2 பேரும் நடக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க? இந்த அக்ரிமெண்ட்டை நான் எப்போ மீறனோ அப்போ நானும் என் சந்ததியும் இப்படியாக பிளந்து நாங்கள் மரிப்போம் என்று சொல்லி எழுதணும். அதுதான் அந்த அக்ரிமெண்ட். ஆனால் நடந்தது என்ன என்று சொன்னால், அங்கே ஆபிரகாம் நடக்கவே இல்லை. ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? நித்திரையை கொடுத்து விட்டு கர்த்தர் அவைகளின் வழியாக நடந்து சென்றார் என்று சொல்லி பார்க்கின்றோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போமே. அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். கொண்டு வான்னு தான் சொன்னார். ஆனால் ஆபிரகாம் என்ன செஞ்சார்? அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு இப்படியாக உடன்படிக்கை செய்ய வேண்டும். இன்று கர்த்தரோடு கூட நான் உடன்படிக்கை செய்கிறேன். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆழ்ந்த நித்திரையை ஆபிரகாமுக்கு தந்தார். அப்போ ஆபிரகாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கையை செய்திருக்கிறார். அதற்கு அடுத்து என்ன உடன்படிக்கை? இஸ்ரவேலரோடு கூட செய்த உடன்படிக்கை. எடுத்தவர்கள் வாசிப்போம். யாத்திரையாகமும் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போமே. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தராய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. கர்த்தர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேலருக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கை அது என்ன உடன்படிக்கை? மோசனிக் உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. அது இஸ்ரவேலரோடு ஜனத்தோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். அடுத்த என்ன உடன்படிக்கை? தாவீதோடு கூட செய்த உடன்படிக்கை. எடுத்தவர்கள் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது சங்கீதம் 3-4வது வசனத்தை வாசிப்போம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். போதும். தாவீதோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். என்ன உடன்படிக்கை? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றப்பட போகிறது. சதா காலங்களிலும் அவருடைய அரசாட்சி இருக்கும் என்று சொல்லி. இப்போ எத்தனை உடன்படிக்கை பார்த்துருக்கோம்? 5 உடன்படிக்கை. இந்த 5 உடன்படிக்கை என்னென்ன உடன்படிக்கை? பழைய ஏற்பாட்டிலே செய்த உடன்படிக்கை. முதல் உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைன்னு சொல்லிடுவோமா? முதல்ல ஆதாமோடு கூட செய்த உடன்படிக்கை. 2வது நோவாவோடு கூட செய்த உடன்படிக்கை. 3 ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கை. 4 மோசையோடு செய்த உடன்படிக்கை. 5வது தாவீதோடு கூட செய்த உடன்படிக்கை. உடன்படிக்கை என்று சொன்னால் இருவர்களுக்கு இடையிலே நடக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட், லீகல் அக்ரிமெண்ட்.
இப்போ நம்முடைய தேசத்திலிருந்து ஜனாதிபதி போய் அடுத்த அதிபரை மீட் பண்ணும்போது இரண்டு நாடுகளுக்கு இடையிலே ஒரு ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட் செய்யப்படுகிறது, உடன்படிக்கை செய்யப்படுகிறது. அப்போ செய்யும்போது அமெரிக்கா கூட நம்ம நாடு உடன்படிக்கை செய்தால் என்ன செய்வாங்க, நம்ம இவ்வளவு டன் கோதுமைகளையும் இவ்வளோ டன் ரைஸு நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து இவ்வளவு டெக்னாலஜியை நாங்கள் வாங்குகிறோம் என்று சொல்லி இருவரும் செய்கின்ற ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை யாரும் மீற முடியாது. இந்த ஒப்பந்தத்தை செய்துவிட்டால் அதை மீற முடியாது. அந்த மீறிட்டா என்ன ஆகும், ஆபிரகாமுடைய உடன்படிக்கையை போல மறிக்க வேண்டியிருக்கும், அல்லது பெனால்ட்டி பண்ண வேண்டியிருக்கும், பெனால்ட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். அதுதான் கண்டிஷனல் கவர்னன்ட். கண்டிஷனல் கவர்னன்ட். கண்டிஷனல் கவர்னன்ட்னா நீ ஒன்று செய்யணும், அதற்கு பதிலாக நான் என்ன செய்வேன், இன்னொன்று செய்வேன். ஆதாமோடு கூட செஞ்ச உடன்படிக்கை கண்டிஷனல் கவர்னன்ட்டா இல்லை கிரேஸ் கவர்னன்ட்டா? கிரேஸ் கவர்னன்ட் என்றால் என்னன்னா, சப்போஸ் நம்முடைய அதிபர் போய் சொமாலியா நாட்டுக்கு போகிறார், அவங்களால ஏதாவது கொடுக்க முடியுமா? எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், இல்லை அவங்களால ஒன்றுமே கொடுக்க முடியாது. அவங்களுடைய நிலைமையை பார்த்துட்டு நம்ம அதிபர் சொல்கிறாரு, நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு ஃபுட்டு கொடுக்குறோம் சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இந்த உடன்படிக்கை எந்த உடன்படிக்கை இல்லை, கண்டிஷனல் உடன்படிக்கை அல்ல, இது கிரேஸ் உடன்படிக்கை. என்னது, இரக்கத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் யாரும் ஒருத்தர் தான் கமிட்டடாக இருக்கணும், ஒருவர் கமிட்டடாக இருக்கணும், இன்னொருவர் கமிட்டடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது கிரேஸ் கவர்னன்ட். இப்போ நீங்கள் வித்தியாசத்தை சொல்லணும், ஆதாமோடு செய்த உடன்படிக்கை கிரேஸ் கவர்னன்ட்டா கண்டிஷனல் கவர்னன்ட்டா? என்ன கண்டிஷன்? நன்மை தீமை அறியும் விருட்சத்தை புசிக்கக்கூடாது என்கின்ற கண்டிஷன். அதை செஞ்சதுனால கர்த்தர் என்ன செஞ்சிட்டார், அவங்கள ஏதேனை விட்டு துரத்தி விட்டார். இப்போ கண்டிஷனை மீறினா என்ன நடக்கப்படும், பெனால்ட்டி கொடுக்கப்படும். அடுத்த ஒரு கவர்னன்ட், அது என்ன கவர்னன்ட்? நோவாவோடு கூட செய்த உடன்படிக்கை. அது கண்டிஷனலா கிரேஸா? ஏதாவது கண்டிஷன் கொடுத்தாரு, கொடுக்கல. அப்போ அது என்ன கண்டிஷன், என்ன கவர்னன்ட்? கிரேஸ் கவர்னன்ட். வெரி குட், வெரி குட். அடுத்தது என்னது? ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கை. ஆபிரகாமுக்கு ஏதாவது கண்டிஷன் கொடுத்தாரா? கொடுக்கல. உன் விசுவாசத்தை பார்த்து நான் என்ன செய்கிறேன், நான் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்கிறார். அப்போ அது என்ன கவர்னன்ட்? கிரேஸ் கவர்னன்ட். அதுக்கு அடுத்தது என்னது? இஸ்ரவேலரோடு கூட செய்த கவர்னன்ட். அதுக்கு என்ன சொன்னார், என் கற்பனைகளை நீங்கள் கை கொண்டால் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ அது கண்டிஷனலா கிரேஸா? கண்டிஷனல். ஐந்தாவது தாவீதோடு கூட செய்ததும் கிரேஸ் கவர்னன்ட். இப்போ எத்தனை பார்த்தோம்? 5 பார்த்தோம்ல. 5ல் நோவாவோடு செய்த உடன்படிக்கையை விட்டுருவோம். அது நித்திய உடன்படிக்கை தான். அதில் நம்ம டைரெக்டாக கனெக்ட் ஆகியிருந்தாலும் அதை நம்ம டைம் பீயிங் அதை விட்டுருவோம். முதலாவதாக ஆதாமோடு கூட செய்த உடன்படிக்கை. ஏன்னா ஆதாமின் மூலமாக தான் நமக்கு என்ன வந்துச்சு, மரணம் இந்த உலகத்திற்கு வந்துச்சு. அதில் டைரெக்டாக கனெக்ட் ஆகியிருக்கும். இரண்டாவதாக என்ன பார்த்தோம்? ஆபிரகாம். நோவாவை விட்டுட்டோம்னா ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, அதை வச்சுக்குவோம். அதற்கு அடுத்து என்னது பார்த்தோம்? மோசேயோடு செய்த உடன்படிக்கை. அதில் டைரெக்டாக நம்ம கனெக்ட் ஆகலைனாலும் நாம் யாவரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். அப்போ அதை வச்சுக்குவோம். தாவீதோடு கூட செய்த உடன்படிக்கையை டைம் பீயிங் விட்டுருவோம். ஏன்னா தாவீதோடு கூட செய்த உடன்படிக்கையில் 1000 ஆண்டு அரசாட்சியில் நம்ம இருந்தாலும் அதுக்கு டைரெக்டாக நம்ம சம்மந்தப்படலை. அப்போ அதையும் விட்டுருவோம். இப்போ இந்த எத்தனை எடுத்திருக்கிறோம்? 3 கவர்னன்ட் எடுத்திருக்கோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து 3 கவர்னன்ட். முதலாவதாக ஆதாமோடு செய்த உடன்படிக்கை, இரண்டாவதாக ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, மூன்றாவதாக மோசேயோடு செய்த உடன்படிக்கை.
4வது புதிய உடன்படிக்கை, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்களும் நானும் செய்த உடன்படிக்கை. இதை ஏன் இவ்வளவு டீப்பாக போகிறோன்னா, இந்த புதிய உடன்படிக்கை என்ன என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்வு முற்றிலுமாய் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், முற்றிலுமாய் மாற்றப்படும். ஆவிக்குரிய நிலைமையிலே நீங்கள் தேவனோடு கூட, குமாரனோடு கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கை என்ன என்பதை அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்வு முற்றிலுமாய் மாற்றப்படும். அதனால தான் இந்த 4 முக்கியமான கவர்னன்ட், 4 உடன்படிக்கையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஆதாமோடு செய்த உடன்படிக்கை, அதன் மூலமாக மரணம் நமக்கு வந்தது. 2வதாக ஆபிரகாம் மூலமாக செய்த உடன்படிக்கை, அதில் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். 3வதாக இஸ்ரவேல் மக்களோடு செய்த உடன்படிக்கை. 4வதாக புதிய உடன்படிக்கை. முதல் உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? கண்டிஷனல் கவர்னன்ட். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை என்னது? கிரேஸ் கவர்னன்ட். 3வதா பார்த்தது இஸ்ரவேலரோடு கூட செய்தது என்னது? கண்டிஷனல் கவர்னன்ட். 4வதாக பார்த்தது புதிய உடன்படிக்கை. கண்டிஷனலா கிரேஸா? கிரேஸ். இப்போ முதல்ல கண்டிஷனல் கிரேஸ், கண்டிஷனல் கிரேஸ். நம்ம புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் கிரேஸ் கவர்னன்ட். நீங்களும் நானும் எதுவும் செய்ய வேண்டாம், நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அவரோடு கூட நீங்களும் நானும் இசைந்து அவரோடு கூட ஒருமித்து இருக்கிற போது நம்முடைய வாழ்வு முற்றிலுமாய் மாற்றப்படும். முதல் உடன்படிக்கை, ஆதாமோடு கூட செய்த உடன்படிக்கை, அவர்கள் தவறின போது அவர்கள் என்ன செஞ்சாங்க? கர்த்தர் என்ன செஞ்சார்? ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டார். ஆனால் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை கிரேஸ் உடன்படிக்கை, அதில் அவரை துரத்தவே இல்லை. இன்னைக்கும் இஸ்ரவேல் மக்கள் அந்த தேசத்திலே இருக்கிறார்கள். 3வதாக இஸ்ரவேல் மக்களோடு கூட செய்த உடன்படிக்கை, அவர்கள் மீறினபடியினாலே அவர்களை எங்கே அனுப்பினார்? பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாக அனுப்பினார். ஆனாலும் தன்னுடைய இரக்கத்தினாலே மீண்டுமாக அவர்களை சேர்த்து கொண்டார். 4வதாக புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் கிரேஸ் கவர்னன்ட்குள்ளாக இருக்கிறோம். நம்மை தேவன் புறம்பே தள்ளுவதே இல்லை. நம்மை எப்போதும் அவர் அரவணைத்து கொண்டிருப்பார். நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அனுதினமும் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். நம்மை நித்தியத்திற்கு நடத்தும் வண்ணமாக அவர் புதிய உடன்படிக்கைக்கு பங்காளராக இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அனுதினமும் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவரோடு கூட இசைந்திருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்திலே நீங்களும் நானும் வர வேண்டும். அவரை நீங்களும் நானும் பற்றி கொள்கிற போது கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வார். புதிய உடன்படிக்கைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு? வீடு கொடுப்பேன்னா நித்திய ஜீவனை, நீங்களும் நானும் எவர்லாஸ்டிங் லைஃபை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கைக்குள்ளாக நீங்களும் நானும் வருகிற போது நம்ம என்ன சுதந்திரித்து கொள்ள முடியும்? நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும். புதிய உடன்படிக்கை ஏதோ இன்னைக்கு சொன்னது அல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக தேவனாலே குறிக்கப்பட்டது. எடுத்தவர்கள் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய உடன்படிக்கையை அவர்கள் அவமாக்கி போட்டு விட்டார்கள். தொடர்ந்து வாசிப்போம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அந்த நியாய பிரமாணத்தை நம்முடைய இருதயங்களிலே வைக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அந்த நியாயப்பிரமாணத்தை நம்முடைய உள்ளங்களிலே வைத்திருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது: அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்விப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்களுடைய தேவனாய் இருப்பேன். கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் நமக்காக செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்குள்ளாக கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். வாசிக்க கேட்ட லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது: போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து, அந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நீங்களும் நானும் வர வேண்டும். இந்த புதிய உடன்படிக்கை என்ன என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புதிய உடன்படிக்கையை அனுதினமும் நீங்களும் நானும் ரினியூ பண்ண வேண்டும். எப்போதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து, தேவனுடைய மேஜையிலே வந்து நீங்களும் நானும் அந்த அப்பத்தை எடுத்து அந்த திராட்சை ரசத்தையும் புசிக்கிற போது நம்முடைய உடன்படிக்கை புதிதாக்கப்படுகிறது, ரினியூ பண்ணப்படுகிறது. அந்த ரினியூ பண்ண உடன்படிக்கையிலே உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை, எவர்லாஸ்டிங் லைஃப்பை நீங்களும் நானும் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமே. ஆனால் இந்த உடன்படிக்கைக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாக மாற வேண்டும். ஒருவேளை நீங்களும் நானும் இந்த ராபோஜனத்தை எடுக்கிற போது அநேக நேரங்களில் நம்ம நினைப்போம், இது என்னது, பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லி. பாவ மன்னிப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ அப்போ பாவ மன்னிப்பு கிடைக்கப்படுகிறது. நீங்களும் நானும் தேவனுடைய மேஜையில் வந்து அவருடைய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் புசிக்கிற போது இந்த புதிய உடன்படிக்கையை நீங்களும் நானும் ரினியூ பண்ணிக்கிறோம். எப்பப்பெல்லாம் ஆதி திருச்சபையர் எப்பப்பெல்லாம் மீட் பண்ணுறாங்களோ அப்பப்பெல்லாம் என்ன செஞ்சாங்களா, அப்பத்தை பிட்டு திராட்சை ரசத்தை புசித்தார்கள். நம்முடைய திருச்சபையிலே சில முறைமைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் கொடுக்க முடியாது என்று சொல்லி மாதத்தின் முதல் வாரத்தில் நம்ம கொடுக்க போகிறோம். அந்தந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்து, தகப்பனே எங்களுக்காக நீர் செய்த காரியங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த புதிய உடன்படிக்கைக்கு எங்களை பங்காளராக மாற்றும் என்று சொல்லி கேட்கின்ற போது கர்த்தர் உங்களையும் என்னையும் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.